எல்லா படத்துக்குமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சிபிஎஃப்சிக்கு போகிறாங்க. ஏன் பராசக்திக்கும் அப்படி தான் பண்ணாங்க. 14ஆம் தேதின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணாங்க. அப்படி தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வேகம் சென்சார் போர்டு வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல தான் இங்கே இந்த அரசியல் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுது. 10:30 மணிக்கு வேர்டிக்ட் வருது, 10:40க்கு போகிறாங்க. 10:40க்கு தலைமை நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு போயிட்டு இதுக்கு ஸ்டே கொடுங்க, எங்களை கேட்கவே இல்லைங்கிறாங்க. ஸ்டே கிடைக்குது. இப்போ நேற்று விஜய் அவர்களினுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதுக்கு போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னொடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேவியட் ஃபைல் பண்ணி எங்களை கேட்காம நீங்கள் எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. வெறும் சென்சார் போர்டுடைய விஷயமா எனக்கு தெரியல. இதுக்கு பின்னால் பாஜகவோ இல்லை வேறு யாரோ பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவரோ இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இதற்கு பின்னால் இருப்பதாக தான் பார்க்க முடிகிறது. இல்லை ஒரு சென்சார் போர்டுக்கு இவ்வளோ பெரிய பவர்ஸ்லாம் கிடையாது.